ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இயேசுவே நம்முடைய சிறந்த ஜோடி. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். டென்னிஸ் போட்டிகளில் பல பதக்கங்கள் பெற்ற லியாண்டர் பயஸ் கொல்கத்தாவில் பிறந்தவர். இவரது தந்தை ஹாக்கி வீரர். இவரது தாயார் கூடைப்பந்து வீராங்கனை ஆவார். விளையாட்டில் மிகவும் ஆர்வம் கொண்ட குடும்பத்தில் பிறந்த இவர் தந்தை மற்றும் தாயாரின் விளையாட்டை தெரிந்தெடுக்காமல் டென்னிஸ் விளையாட்டில் ஆர்வம் கொண்டார். தனது 5ஆம் வயதில் டென்னிஸ் மட்டையை பிடிக்க ஆரம்பித்தார். 1990ஆம் ஆண்டு உலகில் மிக பிரபலமான விம்பிள்டன் போட்டியில் ஜூனியர் பிரிவில் முதலிடம் பெற்று கோப்பையை தட்டிச் சென்றார். 1996ஆம் ஆண்டு அட்லாண்டாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பில் விளையாட தகுதி பெற்றார். டென்னிஸ் விளையாட்டில் வெண்கலப் பதக்கம் வென்று நம் நாட்டை பதக்கப்பட்டியலில் இடம்பெறச் செய்தார். 1952ஆம் ஆண்டு KT யாதவ் ஒலிம்பிக் போட்டியில் தனிநபர் மல்யுத்த போட்டியில் பதக்கம் வென்ற பின்னர் ஒலிம்பிக்கில் இந்தியா பதக்கப்பட்டியலில் இடமே பெறாத நிலையில் 1996ஆம் ஆண்டு லியாண்டர் பதக்கம் வென்று 34 ஆண்டு கால இயக்கத்தை முடித்து வைத்தார். இதே காலகட்டத்தில் மகேஷ் என்பவரும் இந்திய டென்னிஸ் அரங்கில் பிரபலமாகி வந்தார். இவர்கள் இருவரும் இணைந்து இரட்டையர் பிரிவில் விளையாடி சிறு சிறு போட்டிகளில் முதலிடம் பிடித்தனர். 1999ஆம் ஆண்டு உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன் ஆகியவற்றில் முதல் பரிசை வென்றனர். ஆனால் அதே ஆண்டில் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர். 2 பேரும் வேறு வேறு ஜோடிகளுடன் இணைந்து விளையாடினர். ஆனால் தோல்வியையே சந்திக்க நேர்ந்தது. பின்னர் மீண்டும் சில காலம் இணைந்து விளையாடினர். இப்படி இணைவதும் பிரிவதுமாக இருந்த இவர்கள் 2008ஆம் ஆண்டிற்கு பின்னர் இணைந்து விளையாடவே இல்லை. நமது வாழ்க்கையை ஓட்டப்பந்தயம், மல்யுத்தம் ஆகியவற்றுக்கு ஒப்பிட்டு வேதாகமம் பேசுகிறது. இதில் வெற்றி பெற நமக்கு இன்னும் ஒருவரின் உதவி மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அந்த இன்னும் ஒருவர் வேறு யாருமல்ல, இயேசுவே ஆவார். இவரே தலைசிறந்த வெற்றி ஜோடி. கருத்து வேறுபாட்டினால் அவரை விட்டு நாம் பிரிந்தால் தோல்வி நிச்சயம். இந்த இயேசுவானவர் உலகத்தை ஜெயித்தவர். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். இயேசுவின் மூலமாய் நமக்கு வெற்றி உண்டு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். இந்த இயேசுவானவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு அருளியிருக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு பிரிந்து செல்ல விரும்ப மாட்டார். நாம் தான் அவரை பிரிந்து சென்று விடக் கூடாது. அவரே வெற்றி தரும் ஜோடி. அவரோடு உலகை வெல்லலாம். எந்த காரணத்தை கொண்டும் அவரை பிரிந்து செல்ல வேண்டாம். அவரை பிரிந்து சென்றால் தோல்விதான் நமக்கு மிஞ்சும். இன்றைய வாக்குத்தத்தம், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.